ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் என்னாச்சு டாக்டர், என்னாச்சு டாக்டர்னு டாக்டரை பிடிச்சி மிரட்ட இவர் கருக்குருன்னு பார்த்துட்டு குறுக்குறுன்னு பார்த்துட்டு இங்கிட்டு ஓடுறாரு, அங்கிட்டு ஓடுறாரு, உள்ளே ஓடுறாரு. கடைசியில் பார்த்தா மறுபடியும் வந்து நிற்கிறாரு. வந்து நின்னதுக்கப்புறமா 2 பேத்துக்குமே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஐயோகோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மயக்கம் போடுறான்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுவ, கைப்புள்ள தூங்குடா நம்மளும் தூங்கணும்னு சொல்லிட்டு சாரதாமா ஒரு பக்கத்து படுத்துக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேத்துக்கும் மயக்கம் வந்துச்சாமா. இது நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் இவனுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க புலம்ப, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்க புலம்ப, என்னதாம்மா நடக்குது அங்க 2 உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு, நீங்க இந்த வேலையாவே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களை பாத்துக்கிறதே ஒரு வேலையாச்சுங்க. மறுபடியும் பார்த்தா அப்புறம் எல்லாரும் ஏன் சார்ஜர் ஆகுங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கணுமே, குவா குவாக்குன்னு ஒரு குரல். அதுக்கப்புறம் தான் தெரியுது கதைக்கு ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி, நம்ம காவேரியோட புள்ள என்ட்ரி அப்படின்றாங்க. சரிப்பா குழந்தை பிறந்தாச்சின்னு சொல்லிட்டு பேரானந்தப்படுறாங்களாமா. இதுக்கப்புறம் நாளைங்கிற எபிசோட்லாம் போட்டு காமிப்பாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து விசாரணை மேல விசாரணை வைக்கிறாங்க. யாரு மேல, அதாவது நம்ம நிவீனுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம்னு சொல்றாங்க. காவேரி கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல, ஏன்ட்ட தான் விஷயத்த சொன்னாரு, ராகவ் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் நான் நினைக்கிறேன்னு சொல்ல, பிடிங்க அவன் தான் விடாதியே அயோக்கிய ராஸ்கல்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு குத்துங்க, அவர் ஒரு கொட்டு பசுபதி, என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் ரவுடிங்கெல்லாம் இப்ப தலை தூக்கி திரியிற காலமடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது, இந்த விஜய்க்கு சோதனை, அந்த விஜய்க்கு சோதனை. வாழ்க்கையில விஜய்ங்கிற பேர் வச்சவன் வாழ்க்கையில அடிபடாத இடமே இருக்காது போல, அவ்வளோ அடிபட்டு. ஆனா கண்டிப்பா ஜெயிக்கிறது நம்ம விஜயா தான் இருக்கும். வாழ்க விஜய் அப்படின்னு போடணும். ஓகே.